வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் 6th சயின்ஸ் டேர்ம் 3 யூனிட் 2 வாட்டர் அந்த லெசனோடைய பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். Water cycle. The water on the earth evaporates into the atmosphere due to the heat of the sun. Water cycle அப்படின்னா நீர் சுழற்சி. பூமியின் மேலே இருக்கக்கூடிய நீர் சூரியனுடைய வெப்பத்தால் என்ன ஆகுது, ஆவியாக போகுது. The water vapor in the atmosphere forms clouds. மாதிரி போகக்கூடிய நீராவி என்னமாக மாறுது, மேகமாக cloudsஆக மாறுது. From the clouds water falls on the earth in the form of rain or snow. By this natural process water gets renewed. This is called water cycle. This is ocean. Due to the heat of the sun, இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் என்ன ஆகுது, it becomes evaporation. It forms the clouds. Once again it will give rain. நீராக வருது. திருப்பி என்ன பண்ணுது, ocean to land water vapor transport. அப்புறம் என்ன ஆகுது, atmosphere. Then it will come into the rain-ஆக வருது. இப்போது நமக்கு இங்கே ரெயினாக வரக்கூடியது என்னென்ன சேஞ்சஸ்லாம் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ரெயின் வருது, திருப்பி என்ன ஆகுது, லேண்ட், ரிவர்ஸ், லேக்ஸ், மாதிரி மேலே நீர் வந்து எங்கெல்லாம் இருக்குது, பூமியோட மேல் பகுதியிலலாம் இருக்குது. திருப்பி சன்னால் இது என்ன ஆகுது, எவாப்ரேட் ஆகுது, க்ளவுட் ஃபார்ம் ஆகுது. ஒன்ஸ் அகெயின் இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கெட் இன் டு த ரெயின். திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிள் இஸ் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ். நீர் சுழற்சி அப்படின்றது ஒரு தொடர்ச்சியான நிகழ்ச்சி. இதில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. எவாப்ரேஷன், நீர் வந்து ஆவியாகுது. காண்டென்சேஷன், ஆவி சுருங்குதல். அண்ட் ப்ரிசிபிடேஷன், மழை பொழிதல். இட் இஸ் ஆல்சோ கால் த ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள். இதை என்ன சொல்கிறோம் நம்ம, நீர் சுழற்சி, அதர்வைஸ் ஹைட்ரலாஜிக்கல் சர்க்கிள். திஸ் இஸ், இமேஜின் திஸ் இஸ் ஹாட் வாட்டர். இந்த ஹாட் வாட்டர் என்ன பண்ணுறோம், ஒரு லிட்டு போட்டு மூடி வைக்கிறோம். கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, the water gets evaporate, it becomes water droplets. பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. Condensation, ஆவி சுருங்குதல். Water vapor which enters into the atmosphere by evaporation moves upward with air, gets cool and changes into tiny water droplets that form clouds in the sky. இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பர் என்ன ஆகுது, it forms clouds. It forms clouds and droplets that form the clouds in the sky. பொழிதல், precipitation, மழை பொழிதல். The millions of tiny droplets collide with one another to form large droplets. When the air around the clouds is cool, these drops of water fall in the form of snow or rain. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே clouds ஃபார்ம் ஆகிருக்கு. லட்சக்கணக்கான வாட்டர்லாம் என்ன ஆகுது, நீர்த்திவலைகள்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பெரிய வாட்டர் ட்ராப்லெட்ஸாக ஃபார்ம் ஆகுது. சின்ன வாட்டர் ட்ராப்லெட்ஸ் பெரிய வாட்டர் ட்ராப்லெட்டாக மாறுது. அங்கே இருக்கக்கூடிய க்ளவுட்ஸில் இருக்கக்கூடிய காற்று என்ன ஆகுது, குளிர்ச்சி அடைந்து நீராக, அதாவது மழையாக இல்லைன்னா பனியாக பெய்யுது. திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் precipitation. நீராவி போக்கு. இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் எ பிளான்ட் இன் வாட்டர் பேப்பர் ஃபார்ம். தாவரங்கள் இலைத்துளை வழியாக நீரை ஆவியாக வெளியேற்றுது. ஜஸ்ட் இமேஜின் திஸ் இஸ் த லீஃப். இது உள்ளே இருக்கக்கூடிய ஸ்மால் டைனி போர்ஸ், அதை தான் என்ன சொல்கிறோம், ஸ்டொமேட்டா. அந்த போர்ஷனில் இருந்தால் என்ன ஆகும், வாட்டர் is converted into water vapor. So this process is known as transpiration. There is a continuous cycle of water and it exists in 3 forms in nature. Water evaporates from lakes, rivers and oceans form the gaseous state. Water is converted into gaseous form in the lakes, rivers and ocean. Rainwater forms the liquid state. நமக்கு நல்லா தெரியும், வாட்டர் எவாப்ரேட் ஆகும்போது இட் இஸ் இன் gaseous state. ரெயின் வாட்டர் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸ்னோ ஆன் த மவுண்டன் அண்ட் போலார் ஐஸ் கேப்ஸ் ஃபார்ம் த சாலிட் ஸ்டேட். ஸோ வாட் ஆர் த 3 states ஆஃப் வாட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஐஸ்,
that is solid, liquid and gaseous form. These three states occur in nature, keep the total amount of water on the earth constant even when the whole world is using it. இங்கே பூமியில் இருக்கக்கூடிய அவ்வளவு வாட்டர் சோர்ஸை யூஸ் பண்ணாலும் வாட்டர் வந்து அதனுடைய 3 ஸ்டேட்ஸில் கண்டினியூஸாக இருக்கும். அது ஒரு சின்ன ஆக்டிவிட்டியாக பார்ப்போம். காண்டென்சேஷன் ஆஃப் வாட்டர் வேப்பர், நீராவி நீராக மாறுதல். டேக் a glass half filled with water, wipe the outer surface of a glass with a clean piece of cloth. You have to take one tumbler and side you have to clean with the cloth. Then we have to put ice cubes and keep it for some time. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்பொழுது இதோட சைடில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே நல்லா தெரியும் வாட்டர் ட்ராப்லெட்ஸில் ஃபார்ம் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. The cold surface of the glass containing icy water cools the air around it and the water vapor of the air condenses on the surface of the glass. This is also a result of condensation of water vapor. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆவி சுருங்குதல், அதாவது நீராவி சுருங்குதல் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராசஸ் ஆஃப் காண்டன்சேஷன். இங்கே இருக்கக்கூடிய ஐஸ் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏரோட ரியாக்ட் ஆகி கூலாகி என்ன ஆகுது, இட் இஸ் ரிசல்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் காண்டன்சேஷன் ஆஃப் வாட்டர். நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர், இயற்கை நன்னீர் ஆதாரங்கள் என்ன பார்க்குறோம். 3 types of natural sources of fresh water are available on the earth. Surface water, மேற்பரப்பு நீர். Water present on the surface of the earth such as river, lake, pond, streams or freshwater wetlands is called surface water. புவியோட மேற்பரப்பில் காணப்படக்கூடிய நீரை என்ன சொல்கிறோம் நம்ம, மேற்பரப்பு நீர். எக்ஸாம்பிள்ஸ் ரிவர், லேக், பாண்ட், ஸ்ட்ரீம்ஸ் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் வெட்லேண்ட். ஃப்ரோசன் வாட்டர், உறைந்த நீர். வாட்டர் தட் இஸ் present in the frozen form as polar ice caps and glaciers are called frozen water. துருவங்களில் இருக்கக்கூடிய நீர் பனிக்கட்டியாகவும் இல்லை பனியாறுகள் நீரில் உறைஞ்சும் காணப்படும். A larger portion of water is 68.7% of the total available fresh water is in frozen state. பெருமளவு நீர், அதாவது 68.7% of water of total எப்படி என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃப்ரோசன், உறைந்த நிலையில் இருக்குது. கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர். கிரவுண்ட் வாட்டர் இஸ் அ வாட்டர் present beneath earth surface of the soil. புவியோடைய கீழே நிலத்தடி நீரில் இருக்கக்கூடிய நீரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எர்த் சர்ஃபேஸில் இருக்கிறது தான் கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் வாட்டர் இஸ் obtained through springs, open wells, tube wells or hand pumps etc. நம்ம அந்த நிலத்தடி நீரை எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், கிணறு, ஹேண்ட் பம்ப் இல்லைன்னா போரு, அதன் மூலம் ஏதாவது ஒரு சோர்ஸ் வழியாக அந்த கிரவுண்ட் வாட்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம். கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர், நீரோட பாதுகாப்பு. there is no change in the total quantity of water available on the earth. புவியில் இருக்கக்கூடிய நீர் எந்த ஒரு சேஞ்ச் இல்லாமல் அப்படியே இருக்குது. இட் ரிமைன்ஸ் த சேம், பட் த வாட்டர் யூஸ்ஃபுல் ஃபார் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் மேன் இஸ் டிக்ரீஸிங் டே பை டே. ஆனால் அந்த நீரை உபயோகிக்கக்கூடிய தாவரங்கள், விலங்குகள், மனிதர்களோட எண்ணிக்கை வந்து என்ன, அது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அது but the water useful for plants and animals man is decreasing day by day. அதை பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள், விலங்குகள், தாவரங்களோட எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது நமக்கு என்ன ஆகுது, நீர் பற்றாக்குறை. it is called scarcity of water. The main reasons for water scarcity. First one, population explosion, மக்கள் தொகை பெருக்கம். uneven distribution of rainfall, ஒரு இடத்துல அதிகமாக மழை பெய்யுறது, ஒரு இடத்துல கம்மியாக பெய்யுது. ஸோ uneven distribution of rainfall. Decline of ground water table, நிலத்தடி நீர்மட்டம் குறையிறது. பொல்யூஷன் ஆஃப் வாட்டர், நீர் மாசுபடுறது. கேர்லெஸ் யூஸ் ஆஃப் வாட்டர், நீரினை கவனக்குறைவாக பயன்படுத்துறது. இது எல்லாமே
வாட்டர் ஸ்கேரிட்டி நீர் பற்றாக்குறைக்கான முக்கியமான காரணம். we should take care to prevent scarcity of water. நம்ம சில பாதுகாப்பான முறைகளை யூஸ் பண்ணும் பொழுது நம்ம வாட்டர் ப்ரிவெண்ட் பண்ணலாம். அதர்வைஸ் இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் ஆர்கனிசம் டு லிவ் ஆன் த எர்த். ஸோ நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீர் இல்லை அப்படின்னா எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. த ஒன்லி மெத்தட் ஆஃப் ப்ரிவெண்டிங் ஸ்கேரிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர். Saving water for the future generation by using water carefully and in a limited way is conservation. நீரை சிக்கனமாக பயன்படுத்தி வருங்கால சந்ததியினருக்கு சேர்த்து வைக்கிறதே நீர் பாதுகாப்பு, கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். மெத்தட்ஸ் ஆஃப் வாட்டர் கன்சர்வேஷன், நீரை பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகள். வாட்டர் மேனேஜ்மெண்ட். வாட்டர் மேனேஜ்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ்: பிரிங்கிங் அவேர்னஸ் அபவுட் த பேட் எஃபெக்ட் ஆஃப் த்ரோயிங் வேஸ்ட் இன்டு த வாட்டர் பாடிஸ். நம்ம நிறையா நீர்நிலைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிளாஸ்டிக்கு, குப்பைகள் அது மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி நம்ம போடாமல் இருந்தாலே நீர் மாசுபடாது. ரீசைக்ளிங் ஆஃப் வாட்டர் பை செப்பரேட்டிங் பொல்யூட்டன்ட். நீரை தூய்மைப்படுத்தி அதை நம்ம என்ன பண்ணலாம், மறுசுழற்சிக்கு பயன்படுத்தலாம். இப்போ வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நீரை செடிகளுக்கு, மரங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். Minimizing the use of chemical fertilizers in agriculture, it reduces the pollution of underground water. நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லியாக இருக்கட்டும், உரமாக இருக்கட்டும், குறைவாக பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் பொழுது அண்டர்கிரவுண்ட் வாட்டர் பொல்யூட் ஆகிறது கண்ட்ரோல் ஆகும். கண்ட்ரோலிங் டீஃபாரஸ்டேஷன், காடுகளை என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். அடாப்டிங் ட்ரிப் இரிகேஷன் அண்ட் ஸ்ப்ரிங்க்லிங் இரிகேஷன் இன் அக்ரிகல்ச்சர், சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், அது மாதிரி முறைகளை நம்ம பயன்படுத்தலாம். பை திஸ் வே லெஸர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கேன் பி யூஸ்டு ஃபார் த இரிகேஷன். அதிகமாக தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தும் பொழுது செடி எப்பயுமே எப்படி இருக்கும், ஈரப்பதத்தோடு இருக்கும். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழைநீர் சேகரிப்பு. டைரக்ட் கலெக்ஷன் அண்ட் யூஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் இஸ் கால்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். மழைநீராக நேரடியாக சேகரிக்கிறது, பயன்படுத்துறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், மழைநீர் சேகரிப்பு. there are 2 types of rainwater harvesting: collecting water from where it falls, மழை எங்கே பெய்யுதோ அந்த இடத்துல சேகரிக்கிறது. collecting water from the roof tops of the houses or building. இப்போ வீட்டோடைய பில்டிங்கிலேருந்து மழை தண்ணி கீழே வருது அப்படின்னா அதை சேகரிக்கலாம். அந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஒரு மழை சேகரிப்பு தொட்டி மாதிரி அமைச்சு அந்த தண்ணியை கலெக்ட் பண்ணும்பொழுது நமக்கு கிரவுண்ட் வாட்டர் லெவல் அதிகமாகும். கலெக்டிங் ஃப்ளோயிங் ரெயின் வாட்டர், கலெக்டிங் ரெயின் வாட்டர் பை கன்ஸ்ட்ரக்டிங் பாண்ட்ஸ் வித் பண்ட். இப்போ எந்த இடத்துல மழை தண்ணி அதிகமாக வருதோ அந்த இடத்துல டேமு இல்லைன்னா ஏதாவது பாண்ட் அதை அமைச்சு நம்ம மழை நீரை சேகரிக்கலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர். நீர் எதுக்கெல்லாம் பயன்படுது? ஹியூமன் பாடி. அவர் பாடி யூசஸ் வாட்டர் in all its cells, organs and tissues to help to regulate its temperature and maintain our bodily functions. மனிதனுடைய எல்லா ஃபங்க்ஷன்ஸ், செல், டிஷ்யூஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுறது, பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வாட்டர் ரொம்ப முக்கியமானது. ஆன் அன் ஆவரேஜ் த ஹியூமன் பாடி ரெகுலேட் 2 to 3 liters ஆஃப் வாட்டர் பர் டே ஃபார் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங். ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டர் நீரை குடிக்கிறது மூலமாக நம்மளுடைய உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும். வாட்டர் ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் ரிமூவல் ஆஃப் டாக்ஸின்ஸ் ஃப்ரம் த பாடி. நீர் நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், நச்சு பொருட்களை வெளியேற்றுறதுக்கும் உணவுப் பொருட்கள் செரிமானம் அடைகிறதுக்கும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. டொமஸ்டிக், வீடுகளில் நீரோட பயன்பாடு. Apart from drinking, people use water for many other purposes. இல்லாமல் நிறைய உபயோகமான வேலையெல்லாம் நம்ம செய்கிறோம். These include cooking, bathing, washing cloth, washing stills, keeping house and common place clean, watering plants, etc. நம்ம சமையல் செய்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, பாத்திரத்தை கழுவுறதுக்கு, வீடுகளை சுத்தம் பண்ணுறதுக்கு, தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு, அதான் எல்லா வேலையும் செய்கிறதுக்கு நம்ம நீரை தான் பயன்படுத்துகிறோம். அக்ரிகல்ச்சர், விவசாயம். வாட்டர் இஸ் ஆல்சோ எசென்ஷியல் ஃபார் த ஹெல்த்தி க்ரோத் ஆஃப் farm crops and farm stock and is used in the manufacture of many products. பயிர் உற்பத்தி, கால்நடை வளர்க்குறதுக்கு, அது எல்லா படியிலையும் நமக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா வாட்டர் தான் மெயின் சோர்ஸ்.
இண்டஸ்ட்ரி தொழில்துறை. இண்டஸ்ட்ரி டிபெண்ட்ஸ் ஆன் வாட்டர் அட் ஆல் லெவல்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். தொழிற்சாலைகளில் ஒரு பொருள் உற்பத்தி செய்கிறதுலையும் எது அதிக பங்கு வகிக்குது அப்படின்னு பார்த்தா நீர். இட் இஸ் யூஸ்ட் அஸ் எ மெட்டீரியல், எ சால்வெண்ட் அண்ட் ஃபார் ஜென்ரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி. இது மூலப்பொருளாக கரைக்கிறதுக்காகவும் மின்சாரம் தயாரிக்கிற முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த ஜூஸ் செய்கிறது நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ மினரல் வாட்டர் வந்திருக்கு. இப்போ ஒரு கார் ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இப்போ எல்லாத்துலேயுமே என்ன மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னா வாட்டர் யூஸ் ஆகுது. வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம். நீர் எப்படி விநியோகம் பண்ணுறாங்க? வி நோ தட் வாட்டர் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பை லோக்கல் பாடிஸ். உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக நீர் வந்து விநியோகப்படுத்துகிறாங்க. In some areas which water is obtained from river, lake and groundwater is treated and distributed. லேக், கிரவுண்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய நீர் சுத்திகரிக்கப்பட்டு அது மற்ற இடத்துக்கெல்லாம் அனுப்பப்படுது. மாடல் ஆஃப் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் இஸ் ஷோன் இன் த ஃபிகர். இங்கே பார்த்தீங்கன்னா லேக் ஆர் ரிவர்லேருந்து வாட்டர் எடுக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய டஸ்ட், வேஸ்டேஜஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்து க்ளீன் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் இட் அண்டர்கோஸ் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட் இந்த ஸ்லட்ஜ், கசடு, வேஸ்டேஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு சாண்ட் ஃபில்ட்ரேஷன். இப்போ நமக்கு தெரியும் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னும் பொழுது வடிகட்டுதல், சுத்தமான நீர் வடிகட்டப்படுது. இந்த இடத்துல டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ் வித் குளோரின் அண்ட் அமோனியா ட்ரீட் பண்ணும் பொழுது இந்த வெளியில் வந்து ட்ரீட்மெண்ட் நடக்குது. நெக்ஸ்ட் இட் அண்டர்கோஸ் பம்ப்ஸ், ஸ்டோரேஜ் டேங்க். இங்கேருந்து கிளியர் ஆகிற தண்ணி இந்த டேங்க்கில் ஸ்டோர் பண்ண பிறகு அது ஒருத்தருக்கும் அவங்களோட தேவைக்கேற்ப டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம்.